Hi friends, hello, welcome back to my channel Aari Work Unique Gallery. இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்துட்டு நான் இந்த முக்கோணம் மாதிரி பேருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் அது கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸாக இந்த ப்ளவுஸ் டிசைன் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள டிசைன் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா. இதில் வந்துட்டு ஒரு கோல்டன் பால், பெரிய கோல்டன் பால் இருக்குல்ல, பெருசுலேயே மீடியம் இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைனாக கொடுத்துக்கிறோம். அது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது ஒரு செயின் ஸ்டிச் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் பால் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த இடையில இருக்கிற அந்த த்ரீயாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை தனியாகவே நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரெஞ்சு நாட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது. நான் எதுவுமே ட்ரேஸிங்கே பண்ணலை, சும்மா சுகர் பீட்ஸை கால்குலேட் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே அப்படியே நான் கொடுத்துருக்கேன். அந்த முக்கோணம் இது எதுவுமே வந்துட்டு ட்ரேஸ் வச்சு வரையவே இல்லை, சும்மா ஒரு கணக்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ஒரு வி ஷேப்பில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் அது மாதிரி ட்ரேஸ் எடுக்கலாம், எப்படினாலும் செய்யலாம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு பிங்க் கலரில் இந்த ஃப்ரெஞ்ச் நான் எடுத்திருக்கேன். சாரீ பிங்க் கலரில் அந்த கோல்டன் கலந்துருக்கும். ஸோ பிங்க் கலரில் எடுத்திருக்கோம். இந்த பிங்க் கலர் வந்துட்டு இந்த எல்லோவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக நம்ம இதே பிங்க் கலரில் குட்டி ஸ்டோன் கிடைச்சா ஒட்டலாம். எனக்கு ஸ்டோன் கிடைக்கல, அதனால் நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன டிசைன் வரும்னா, இதை சுற்றிலும் ஒரு சின்ன ஜர்தோசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றிலும் ரவுண்டாக கொடுக்கணும். இந்த டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். அப்புறம் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன டிசைன் வரும்னா, மறுபடியும் இதே டிசைன் ரிப்பீட் ஆகும். ஒரு சுகர் பீடு ஃபுல்லாகவே ஒரு லைன் கொடுத்துட்டு மறுபடியும் கோல்டன் பால் வச்சு ஒரு லைன் கொடுத்து இடையில சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடை ஃபில் பண்ணி தான் இந்த டிசைன் முடியுது. இது ஒரு சூப்பரான டிசைன் சொல்லலாம். இதே தான் ஸ்லீவுக்கும் வரும். ஸ்லீவில் வந்துட்டு இன்னும் கிராண்டாகவே டிசைன் நிறையா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நிறைய டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி எடுக்கணும்னா, மொத்தம் கடைசியில் நம்ம இது பண்ணுறப்ப 8 நூலாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு சூப்பராகவே வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி டியூட்டோரியல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணிடலாம். அது வரைக்கும் பை.